சாப்பிட்ட உடனே பசிக்குது. சாப்பிடலன்னா கொலை காண்டாகுது. சாப்பிட்ட உடனே டயர்டாவும் ஆகுது. அப்படியே தூக்கம் அசத்துதுங்க. மிட் நைட்ல திடீர்னு முழிப்பு வந்துருது. டயர்டா இருக்கு. பசியும் கூட எடுக்குது. அது மட்டும் கிடையாது. கழுத்துல, ஆர்ம்பிட்ல எல்லாமே வந்து கருப்பா மாறிடுது. கழுத்துலயும், ஆர்ம்பிட்லயும் வந்து என்னன்னா, சின்ன சின்னதா ஸ்கின் டாக்ஸும் வர ஆரம்பிச்சுருது. சுகர பார்த்தாலே அப்படியே வெறியாகுது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் முடியல. சாப்பிடல அப்படின்னா கை கால்லாம் சில நேரம் நடுங்க ஆரம்பிச்சுருது. குறிப்பா வந்து இடுப்பு பகுதியில தான் வெயிட் போடுது. வெயிட்ட குறைக்கணும்னு ட்ரை பண்ணா வெயிட் குறையவே மாட்டேங்குதுங்க. முகமெல்லாம் பரு. மோஷன் வந்து சரியா போறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு. அடிக்கடி யூரின் போக வேண்டிய ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கு. யூரினும் போயிருது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போகுது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா, கொலஸ்ட்ராலு, பேட் கொலஸ்ட்ராலு, டோட்டல் கொலஸ்ட்ராலு, ட்ரைகிளிசரைட்ஸ் இது எல்லாமே ஜாஸ்தியா காமிக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினோட அளவு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கிறதாங்க முக்கியமான காரணம். நம்ம உடம்புல வயித்துல வந்து பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையம் உறுப்பு இருக்கு. நம்முடைய கல்லீரலுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இந்த கணையம்ல வந்து லாங்கர்ஹான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆல்பா பீட்டா செல்கள்ல இருந்து தான் இந்த இன்சுலின் வந்து சுரந்து வெளியில வருது. குறிப்பா ஆல்பா செல்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 70ல இருந்து 80% இன்சுலின் செக்ரீஷன் ஆகி வெளியில வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பீட்டா செல்ஸ்லயும் 15ல இருந்து ஒரு 20% இன்சுலின் வந்து சுரந்து வெளியில வந்து செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம சாப்பிடக்கூடிய அளவு தேவையான அளவு இருக்கும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, தேவையான இன்சுலின் வந்து சுரந்து வெளியில வந்து செரிமானமாகி எனர்ஜியா வந்து மாறிடுது. சோ நம்ம எப்ப அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோமோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த உணவுப் பொருள்களை எல்லாமே செரிப்பதற்கு இன்சுலின் அளவுக்கு அதிகமா சுரக்குது. சோ இதே மாதிரி வருஷ கணக்குல போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு டைம்ல வந்து இன்சுலின் சுரப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருது. இல்ல நீங்க டயட் ஏதாவது ஃபுட்ட வந்து கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, இன்சுலினோட அளவு குறையிறது கிடையாது. அதே அளவு சுரந்துகிட்டே இருக்கு. ஸோ தேவையான இன்சுலின் வந்து யூட்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்சுலின் நான் முன்னாடி சொன்ன எல்லா அறிகுறிகளையுமே கொடுக்கும். ஸோ இந்த இன்சுலின் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்த்துக்கலாம். என்னென்ன பிளட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், ஃபாஸ்டிங் இன்சுலின், ஃப்ரீ இன்சுலின் இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள்லாம் செஞ்சு நம்ம உடம்புல வந்து இன்சுலின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த இன்சுலின் அளவுக்கு அதிகமாக போகுது, இல்லை இன்சுலின் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் ட்ரை பண்ணாலும் வெயிட் ரிடக்ஷன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.